ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோட் அகாடமி. ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா ரியாக்ட்ல ஹூக்ஸ் டுட்டோரியல். ஸோ லாஸ்ட் கிளாஸ் ஒரு லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ் ரியாக்ட்ல ஒரு ஃபங்க்ஷனல் காம்பனெண்ட்ல எப்படி ஒர்க் ஆகுது, ஜஸ்ட் ஒரு பேசிக்காக ஒரு கிளாஸ் காம்பனெண்ட்ல எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். தென் இப்போ அதே ஹூக்ஸ் யூஸ் ஸ்டேட் யூஸ் எஃபெக்ட் எப்படி ஒர்க் ஆகும் டைனமிக்கா, ஓகேவா, ஒரு ரியாக்ட் ஆப் கிரியேட் பண்ணி நம்ம பார்க்க போறோம். தென் பிஃபோர் தட் யூஸ் ஸ்டேட்னா என்னது, யூஸ் எஃபெக்ட்னா அப்படின்றத ஒரு தியரிட்டிக்கலா ஒரு ஓவர்வியூ கொடுத்துறோம், ஓகேவா. தென் வாட் இஸ் யூஸ் ஸ்டேட் ஹூக்? The useState hook is a built-in React hooks that allow you to add a state to a functional component. அப்போ ஒரு functional componentல நம்ம ஸ்டேட்டை மேனிப்புலேட் பண்ணணும்னா அது ஹூக்ஸ் இல்லாமல் நம்மளால பண்ணவே முடியாது. அதுவும் React useState hooks இல்லாமல் நம்மளால பண்ணவே முடியாது, ஓகேவா. தட் இஸ் யூஸ்ட் டு ஆட் அ ஸ்டேட் டு த ஃபங்க்ஷனல் காம்போனன்ட். useState hooksன்றது எதுக்காகனா ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ல ஸ்டேட் ஆட் பண்ண, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்பாங்க யூஸ்டேட்னா என்னன்னு, அப்போ வந்து நீங்க அமைதியாக இருக்கக்கூடாது. யூஸ்டேட் ஹூக் is a built-in React hooks that allow you to add a state to the functional component. ஒரு functional componentல state add பண்ணனும்னா React hooks கண்டிப்பா இருக்கணும். அதுவும் useState hooks இருக்கும், ஓகே. It is a function that take the initial state. ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னும்போது கண்டிப்பா எனி ஃபங்க்ஷனாக இருக்கும். ஒரு பெருசாக ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறீங்க, அதில் நிறைய என்ன பண்ணுறது யூஸ் ஸ்டேட் இருக்கலாம், ஓகே. அதில் கண்டிப்பாக ஒரு ஸ்டேட்லையுமே நீங்கள் இனிஷியல் வேல்யூவை ஹோல்ட் பண்ணுவீங்க ஆஸ் அ பேராமீட்டர். அது என்னவா வேணா இருக்கலாம், ஓகே. என்ன டேட்டா டைப்ஸாக வேணா இருக்கலாம், அது அரேவாக இருக்கலாம், தென் ஆப்ஜெக்டாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். இங்கே ஸோ இட் இஸ் அ ஃபங்க்ஷன் தட் டேக் அ இனிஷியல் ஸ்டேட் அஸ் அ பேராமீட்டர். ஸோ சிம்பிளி யூஸ் ஸ்டேட் இஸ் அ ஃபங்க்ஷன் தட் டேக்ஸ் இனிஷியல் ஸ்டேட் அஸ் அ பேராமீட்டர். ஒரு இனிஷியல் ஸ்டேட்டை கண்டிப்பாக என்ன பண்ணும், அது பேராமீட்டராக வாங்கிக்கும். அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் ரிட்டன் அ அரே ஆஃப் 2 எலமெண்ட். அங்கே ஒரு அரேல 2 எலமெண்ட் இருக்கும். ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா த கரண்ட் ஸ்டேட், அண்ட் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா எ ஃபங்க்ஷன் டு அப்டேட் இட். ஸோ ஒரு ஸ்டேட் இருக்கு, ஒரு வேரியபிள் இருக்கு, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் 2 அரே இருக்கும். ஒரு அரே இருக்கும், அதில் 2 டேட்டா இருக்கும், ஓகேவா. தென் இங்கே ஒன்று வந்து த கரண்ட் ஸ்டேட், ரைட் நோ அங்கே இனிஷியல் ஸ்டேட் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அது கரண்ட் ஸ்டேட் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அந்த ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு அப்டேட் தட் கரண்ட் ஸ்டேட். ஸோ இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம், ஓகேவா. தென் இதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த இடத்துக்கிட்ட இட்ஸ் என்டையராகவே இட்ஸ் அ ஃபங்க்ஷன், ஓகே. ஸோ இது என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு எனக்கு 2 பேராமீட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேட் இருக்குது. கண்டிப்பாக ஒரு இனிஷியல் ஸ்டேட்டை நம்ம கொடுத்துப்போம் இந்த ஃபங்க்ஷனுக்கு, ஓகேவா. ஸோ எங்கே கொடுத்துருக்கோம் நல்லா கவனிச்சா தெரியும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு இனிஷியல் ஸ்டேட்டை நம்ம பாஸ் பண்ணிக்கிறோம், ஓகேவா. இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் பாஸ் பண்ண சொல்ல இந்த யூஸ் ஸ்டேட்டுக்கு நீங்கள் என்ன வேணால் பாஸ் பண்ணிக்கலாம். ஒரு நம்பர், ஒரு அரே, ஒரு ஸ்ட்ரிங், ஒரு ஆப்ஜெக்ட், ஓகே. ஸோ நீங்கள் என்ன வேணால் பாஸ் பண்ணிக்கலாம். தென் அதே மாதிரி ஆஃப்டர்வார்ட்ஸ் ஃபாலோடு பை இங்கே என்ன இருக்குன்னா 2 பேராமீட்டர் இருக்கும். ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த இனிஷியல் ஸ்டேட்டை ஹோல்ட் பண்ணுற வேரியபிள், ஓகே. தென் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் தட் இஸ் யூஸ்டு டு அப்டேட் திஸ் வேரியபிள். அவ்வளோதான், சிம்பிள், ஓகேவா. தென் இதுவே யூஸ் எஃபெக்ட் அப்படின்னு பார்க்க சொல்ல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் வைஸாக அதே தான், எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. இங்கே எப்படி நம்ம யூஸ் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி யூஸ் பண்ணுறோமோ தென் அதே தான் இங்கேயும். நல்லா பாருங்கள், ரியாக்ட் டாட் நீங்கள் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து யூஸ் பண்ணுவீங்க ஒரு சில டைமில், ஓகேவா. எப்பயுமே அதை தான் யூஸ் பண்ணுவீங்க. இந்த இடத்துல இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் என்னால் கொடுக்க முடியல, அதனால நான் இப்படி வச்சிருக்கேன், ஓகேவா. ஏன்னா ட்ரைமில் ஒர்க் ஆகாது, ஏன்னா JSX கோட். தென் இந்த இடத்துக்கிட்ட யூஸ் ஸ்டேட் அப்படின்னும் போது நான் என்ன பண்ணியிருக்கேன், அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான். நல்லா கவனிச்சு இங்கே இருக்குது ஓப்பன், என்ன இருக்குது ஓல்ட் ப்ராக்கெட். தென் இந்த இடத்துக்கிட்ட அதை க்ளோஸ் பண்ணியிருக்கேன், ஓகேவா. இன்பிட்வீன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டரை பாஸ் பண்ணுறேன், ஓகேவா. அங்கே 2 இருந்தது இல்லையா, ஒன்று வந்து வேரியபிள், ஒன்று வந்து ஃபங்க்ஷன் தட் இஸ் யூஸ்டு டு அப்டேட் வேரியபிள். இந்த இடத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்றேன், ஓகேவா. ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் ஒரு அரே கொடுத்துட்றேன், ஓகேவா. தென் இந்த ஃபங்க்ஷன் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா அந்த பேஜுக்கு நீ வந்தனா மொதல் டைம் இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிடும். தென் இந்த இடத்துக்கிட்ட ஒரு அரேக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த வெளியில் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்க எனி ஸ்டேட், ஓகே. ஸோ எத்தனை வேரியபிள் வேணா இருக்கலாம், எனி ஸ்டேட்டை நீங்கள் அதுக்குள்ளே கொடுத்துருக்கீங்கன்னா எப்போல்லாம் அந்த வேரியபிள் சேஞ்ச் ஆகுதோ, அதோட ஸ்டேட்லேருந்து மாறுபடுதோ, அப்போல்லாம் இந்த ஃபங்க்ஷன் இன்னொரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் இதோட டிஃபால்ட் சின்டாக்ஸ், ஓகே. தென் வாட் இஸ் யூஸ் எஃபெக்ட்? த யூஸ் எஃபெக்ட் ஹூக் இஸ் அ பில்ட்-இன் ரியாக்ட் ஹூக்ஸ். இதுவுமே பில்ட்-இன் ரியாக்ட் ஹூக்ஸ் தான். தட் அலோ யூ டு பர்ஃபார்ம் ஏ சைட் எஃபெக்ட் இன் யுவர் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட். ஒரு ஃபங்க்ஷன் காம்போனன்ட்டில் சைடு எஃபெக்டை பர்ஃபார்ம் பண்ண அது தேவைப்படும். ஸோ சைடு எஃபெக்ட்னா என்னது, நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒரு பேஜுக்கு வரேன், அப்போ ஒரு சைடு எஃபெக்ட் எனக்கு வரும்.
தென் அதில் எப்போல்லாம் ஸ்டேட் சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் எனக்கு என்ன ஆகும், இன்னொரு சைடு எஃபெக்ட் எனக்கு வரும். அவ்வளோதான் சிம்பிள். ஓகேவா? சைடு எஃபெக்ட்ஸ் ஆர் எனி திங் தட் இன்ட்ராக்ட் வித் த அவுட் சைட் ஆஃப் த காம்போனன்ட். உங்களோட காம்போனன்ட்ல இருந்து வெளியில நீங்கள் எது பண்ணாலும் சரி, தென் இன் பிட்வீன் உள்ள நீங்கள் எந்த ஒரு ஸ்டேட்டை ஹோல்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணாலும் மேனிபுலேட் பண்ணாலும், சர்ச் ஆஸ் நெட்வொர்க் ரெக்வஸ்ட். ஒரு பேக் எண்ட்ல இருந்து நெட்வொர்க் ரெக்வஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு டேட்டாவை வாங்குறீங்க, கொடுக்குறீங்க, அப்டேட் பண்ணுறீங்க, டெலீட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி எது பண்ணாலுமே அது வந்து சைடு எஃபெக்ட் தான். ஓகே, அது மட்டும் இல்லாமல் டைமர், மேலே டைமர் ஓடும், குயிஸு சொல்லையும் டைமர் ஓடும். தென் இந்த மாதிரி டைமர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க, ஓகேவா? நீங்கள் ரீசெட் பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்க, அப்போ 5 minutes டைமர் ஓடும். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பாஸ்வேர்டை ஃப்ரண்ட் எண்டில் போடணும். அப்படி இல்லை அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. இதுவுமே என்னது, ஒரு சைடு எஃபெக்ட் தான். கன்சோல் லாக் பண்ண சொல்ல கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ அங்கே இருக்க ஸ்டேட்டை வாங்கி கன்சோலில் பண்ண போகுது. அதுவுமே ஒரு சைடு எஃபெக்ட் தான். மேனிப்புலேட்டிங் டோம். இந்த மேனிப்புலேட்டிங் டோம்னும் போது ஒரு டோமில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குப்பா, ஒரு 4 இமேஜ் இருக்குது, அதுக்கப்புறம் 2 ஃபார்ம் இருக்குது, அதுக்கப்புறம் 2 டேபிள் இருக்குது. திடீர்னு ஃபார்மை தூக்கி மேலே போட்டு டேபிளை தூக்கி கீழே போட்டு ஸோ ஸ்ப்ளிட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, பட்டன் கிளிக் பண்ண சொல்ல கீழே இருக்க ஃபார்ம் மேலே போகுது, மேலே இருக்க டேபிள் கீழே வருது. அந்த மாதிரி ஏதோ ஒரு சினாரியோ பண்ணுறீங்கன்னா ஸோ அதோட ஸ்ட்ரக்சர் என்ன ஆகும், அந்த ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர்னும் போது ஸோ இங்கே இருக்க ஃபிங்கர் எனக்கு இங்கே வரணும், இங்கே இருக்க ஃபிங்கர் இங்கே வரணும்னா அந்த ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆகும். அப்படி ஓகேவா? அந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் தான் டாம் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுவுமே நம்ம டாம் மேனிப்புலேஷனில் பார்த்துருக்கோம். ஓகேவா? தென் இதுதான் சைடு எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்காக நம்ம இதெல்லாம் என்ன ப்ரோ அப்படின்றத பார்த்துட்டோம். தென் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ரியாக்ட் டுட்டோரியல்ன்ட்டு ஒரு ஆப் ஒன்று பேசிக்காக கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? யாருக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஸோ இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணலாம், ஹூக்ஸ்னு இன்னொரு ஆப் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கு தென் இந்த இடத்துக்கிட்ட நீங்கள் கமாண்ட் சிஎம்டி அப்படின்னு கொடுத்து என்டர் அடிக்கிறீங்க. ஸோ கொடுக்க சொல்ல ரியாக்ட் ஆப்பை கிரியேட் பண்ண போகிறோம். ரியாக்ட் ஆப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, npx create react app. ஓகேவா? அவ்வளோதான். npx create react app. ஆல்ரெடி நம்ம Node.jsலாம் இன்ஸ்டால் பண்ணி ரியாக்ட்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் எந்த ஒரு இதுவுமே தேவையில்ல, டேரெக்டாக கிரியேட் பண்ணலாம். இந்த இடத்துக்கிட்ட HOOKS ஹூக்ஸ் அப்படின்ட்டு நான் ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணுறேன். ஓகே, தென் என்டர் கொடுக்குறேன். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு யுவர் நெட்வொர்க் ஸ்பீட், வித் ரெஸ்பெக்ட் டு யுவர் சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் இந்த டைம் வந்து சேஞ்ச் ஆகலாம். ஓகேவா? தென் இதை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். தென் ரியாக்ட் ஆப் கிரியேட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி ரியாக்ட் ஆப் கிரியேட் ஆகிடுச்சுன்னா ரைட் கிளிக், ஷோ மோர் ஆப்ஷன், ஓப்பன் வித் கோட். ஓகே, ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட npm ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இட் வில் ஸ்டார்ட் ஆப் ஃபார் அஸ். ஓகே, இதுதான் நமக்கு ஒரு ரியாக்ட் ஆப். ஓகே, இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸ் அண்ட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஏற்கனவே. தென் நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுவோம், ஹூக்ஸ் கற்றுக்கிறதால அதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்ல. இப்போ index.jsன்னு ஒரு ஃபைல் இருக்கும். தென் அதுக்கப்புறம் பப்ளிக்கில் ஒரு ஃபைல் இருக்கும் HTMLனு. ஓகேவா? இந்த பப்ளிக் HTML ஃபைலில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு div id root அப்படின்னு இருக்கும். ஓகேவா? தென் இதுக்கப்புறம் index.jsல இங்கே இருக்க document.getElementById root. ஓகேவா? ஸோ அங்கே இருக்க அந்த ரூட் ஃபைலை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஆக்சஸ் பண்ணி அந்த ரூட்ன்ற டிவ்வுக்குள்ளே அந்த டாம்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ நம்மளோட என்டையர் அப்ளிகேஷனுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹோல்ட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இதெல்லாம் இருக்குது. ஓகேவா? இந்த ஸ்ட்ரிட் மூடு இதெல்லாம் விட்டுருங்க. ஓகே, தென் இப்போ கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி நான் இந்த ஆப்குள்ளே போனேன்னா எனக்கு டேரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட கொண்டு வந்துடுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நான் இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஸோ index.jsல இம்போர்ட் பண்ணியிருப்போம். ஓகேவா? அப்படி பண்ணுறதால ஸோ ஒரு காம்போனண்ட்டை இன்னொரு காம்போனண்ட்குள்ளே எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நம்மளால் பண்ணிக்க முடியும் ரியாக்டில். ஓகே, தென் இந்த ஆப்குள்ளே வந்த உடனே இங்கே நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம் பேசிக்காக இருக்கிறத. ஓகே, நம்ம எந்த ஒரு எக்ஸ்ட்ரா டிபெண்டன்சி இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரியாக்டில் இப்போ நம்ம பார்க்க போகிற யூஸ் ஸ்டேட் ஹூக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ இன்பில்ட். ஓகே, அதனால தான். தென் இப்போ இந்த இடத்துக்கிட்ட நம்ம ஒரு ஸ்டேட்டை மேனேஜ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஆல்ரெடி நீங்கள் ஸ்டேட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு கவுண்டர் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? அதனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த இடத்துக்கிட்ட நான் இப்போ ஜஸ்ட்டு ஒரு கவுண்டர் தான் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகே, நீங்கள் தான் கோட் சொல்ல போகிறீங்க. சிம்பிள். ஒரு கவுண்டரை கிரியேட் பண்ணால் எனக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்க்ரிமெண்ட்டாக டிக்ரிமெண்ட்டாக, அப்போ எனக்கு 2 பட்டன் தேவை. ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட BUTTON. ஓகே, தென் நான் சிம்பிளாக எந்த ஒரு ஸ்டைலிங் யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த இடத்துக்கிட்ட INCREMENT இன்க்ரிமெண்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன் உள்ள. ஸோ எனக்கு ஒரு பட்டன் இருக்குது. ஓகேவா? இது ஏன் ப்ரோ சென்டராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த app.css இருக்கு இல்லையா,
இந்த சிஎஸ்எஸ்ல எனக்கு பை த டிஃபால்ட் கோட் இருக்கும். அந்த கோட்னால தான் எனக்கு இது சென்டராக இருக்குது. ஓகே, இதை நான் எடுத்துட்டேன்னா எனக்கு அந்த சென்டர் போயிடும். தென் ஒரு பட்டன், அடுத்தது ரெண்டாவதும் ஒரு பட்டன். இந்த இடத்துக்கிட்ட இந்த பட்டனை கிளிக் பண்ண சொல்ல எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும், டிக்ரிமெண்ட் ஆகணும். ஸோ இன்க்ரிமெண்ட் ஆகுது, டிக்ரிமெண்ட் ஆகுது தான் எனக்கு ஓகே தான். ஓகேவா? தென் இதை தாண்டி இதுக்கு நமக்கு என்னென்ன தேவை? ஆன் கிளிக் ஃபங்க்ஷன்ஸ், ஈவெண்ட் ஹேண்டலிங் தேவை, ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் தேவை, யூஸ் ஸ்டேட் ஹூக்ஸ் தேவை. இதெல்லாம் எப்படி ப்ரோ கரெக்டாக நம்ம இம்போர்ட் பண்ணி பண்ணுறது அப்படின்றது நமக்கு சின்டாக்ஸ் தெரிஞ்சிருக்கும். உள்ளே வந்தோடனே ஒரு ஃபங்க்ஷன், இதுதான் ஃபங்க்ஷன் காம்போனன்ட். ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அந்த ஃபங்க்ஷன் ஜேஎஸ்எக்ஸ் ரிட்டர்ன் பண்ணுது. எப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் ஜேஎஸ்எக்ஸாலும் கிரியேட் ஆயிருக்கு. எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ரிட்டர்ன் கீவோர்டுக்குள்ள we can able to see the HTML, right? That's why it is a JSX, JavaScript XML. Okay, then அதை எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துக்கு app.css இருக்கு. இந்த CSS கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், எடுத்து விட்டுறலாம், தேவையில்ல. தென் இந்த இடத்துக்கிட்ட import import react கமா. ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட ஸோ ரியாக்டில் இன்பில்ட் என்னது, இன்பில்டாகவே இருக்கும் ஹூக்ஸ். ஓகேவா? அதனால நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. ஒரு சில இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்பில்டாக இருக்காது, அது வெளியிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிப்போம். யூஸ் ஸ்டேட், ஓகேவா? யூஸ் ஸ்டேட் ஃப்ரம் ரியாக்ட். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்டேட்டை நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்போ பண்ணிட்டேன் யூஸ் ஸ்டேட். இதே மாதிரி தான் பக்கத்தில் கமா போட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஎஸ்சி இஎஃப்எஃப் யூஸ் எஃபெக்ட் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டீங்க. இதை டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட அப்ளிகேஷனில். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா லிட்டில் பிட் ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இதையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன், எதுவும் தேவையில்ல. ஸோ ஒன்று கூட ஜூம் பண்ணிக்கிறேன். தென் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்துக்கிட்ட, அதாவது ரிட்டனுக்கு மேலே இந்த இடத்துல நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோட் அடிப்போம். ஓகேவா? யூஸ் ஸ்டேட் ஹூக், நான் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறேன். ஆல்ரெடி இந்த ஷார்ட்கட்கான எக்ஸ்டென்ஷன் நான் சொல்லியிருப்பேன் இல்லையா? தென் தெரியலனா கவனிச்சுக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஸ்னிப்பட், REACT ரியாக்ட் ES7 ஸ்னிப்பட். இந்த ஸ்னிப்பட் நீங்கள் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கணும். ஓகேவா? ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ரியாக்ட் ஹூக்ஸ் ஸ்னிப்பட்னு இருக்கும். ஓகேவா? ஸோ இதையுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இது இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஹூக்ஸை ஷார்ட்கட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக டைப் பண்ண அவசியம் இல்லை. இந்த இடத்துல USH, அதாவது யூஸ் ஸ்டேட் ஹூக், இங்கேயே வந்துருக்கு பாருங்கள், யூஸ் ஸ்டேட் ஹூக்குன்ட்டு. இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணாலோ இல்லை என்டர் அடித்தாலும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்துடும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. இந்த இடத்துல COUNT கவுண்ட், நீங்கள் கவுண்ட்டுன்னு டைப் பண்ணாலே போதும். COUNT, அங்கே செட் கவுண்ட், ஏன்னா ஆல்ரெடி செட் இருக்குது அதனால். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட வார்னிங் மாதிரி அடிக்கும்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கேமல் கேஸ் யூஸ் பண்ணலன்ட்டு வார்னிங் அடிக்குது. அது ஒர்க் ஆகும், இருந்தாலும் நீங்கள் கேமல் கேஸ்க்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் ஸோ இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இருக்குது ப்ரோ. இப்போ ஒரு ஸ்டேட்டை ஹோல்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, ஸோ இதுதான் ஒரு வேரியபிள். ஸோ இதுதான் ஒரு ஸ்டேட்டை ஹோல்ட் பண்ணிட்டீங்க. தென் திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் தட் இஸ் யூஸ்டு டு அப்டேட் திஸ் கவுண்ட் வேரியபிள். ஸோ இனிஷியல் வந்து 0 வேல்யூ கொடுத்துட்டீங்க. இப்போ நீங்கள் 0 வேல்யூ கொடுத்த உடனே இது எங்கே ப்ரோ பார்ப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணால் தான் நம்மளால் பார்க்க முடியும். COUNT கவுண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல ரியாக்டில் ஏதாவது ஒரு வேரியபிள் வந்து ஒரு டேட்டாவோ இல்லை எனி டேட்டாவோ நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இட்ஸ் பிளாக் ஆஃப் கோடில் தான் நீங்கள் கொடுக்க முடியும். ஓகேவா? இப்போ நான் கவுண்ட்னு கொடுத்தோன்னா இந்த இடத்துல பை த டிஃபால்ட் 0 இருக்குது. இந்த இடத்துல எதுவுமே இல்லை அப்படின்னும் போது அப்படி தான் இந்த இடத்துல எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஸோ இனிஷியலாக ஒரு ஸ்டேட் எதுவுமே இல்லைன்னா அன்டிஃபைன்னு இருக்கும் அது. ஓகேவா? தென் இந்த இடத்துல நான் 0 அப்படின்னு கொடுக்குறேன். 0ன்னு கொடுத்தோன்னே எனக்கு இனிஷியலாக 0 இருக்குது. இப்போ எனக்கு இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆக போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சாதாரணமாக ஒரு யூஸ் ஸ்டேட்டை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா எனக்கு ஓகே. இதுவே யூஸ் எஃபெக்ட் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னும் போது இங்கே இன்னும் ஒரு சில வேரியேஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? அது எப்படின்னு கவனிக்கலாம். தென் ரியாக்டில் ரியாக்ட் ஹூக்ஸை டேரெக்டாக யூஸ் ஸ்டேட். ஓகேவா? ஜஸ்ட் சிம்பிள், நம்ம எதுவுமே பண்ண போகல. டேரெக்டாக இங்கே டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த டாக்குமெண்ட்டில் இன்க்ரிமெண்ட் பண்ண சொல்ல மேலே அந்த டாக்குமெண்ட்டில் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகணும். ஓகேவா? இது ஒரு சைடு எஃபெக்ட். ஸோ இது ஏன் வருது அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் அதுக்கு முன்னாடி முடிச்சிடலாம். இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் பட்டன் கிரியேட் பண்ணிட்டோம். தென் இதையும் பண்ணிட்டோம். ஓகேவா? தென் 2 ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம் இந்த இடத்துக்கிட்ட. ஓகேவா? கான்ஸ்ட் HANDLE, நீங்கள் என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம், ஆனால் ரிலேட்டபிளாக இருக்கணும் அதுக்கு. ஓகேவா? ஹேண்டில் INCREMENT ஹேண்டில் இன்க்ரிமெண்ட். ஓகே, ஹேண்டில் இன்க்ரிமெண்ட்னு ஒரு ஏரோ ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணுறேன். தென் ஒன்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் அதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த செட் கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஓகே, கால் பண்ணி தென் அந்த ஃபங்க்ஷனுக்கு கவுண்ட்ன்றதை கொடுக்குறேன். கவுண்ட் ப்ளஸ் 1. இப்போ எப்போல்லாம் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறனோ இந்த செட் கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷனை கால் பண்ணி இதுக்கு நான் ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். ஏற்கனவே இருக்க கவுண்ட் வேல்யூ ப்ளஸ் 1 அப்படின்றது. இதுதான் ஹேண்டில் இன்க்ரிமெண்ட். ஓகே, இதை அப்படியே காப்பி பண்ணி கீழே போட்டுக்கிறேன். இந்த வாட்டி இன்க்ரிமெண்ட்க்கு பதிலாக டிக்ரிமெண்ட்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா, இந்த இடத்துல ப்ளஸுக்கு பதிலாக மைனஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இது 2 ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம். ஓகேவா, ஏரோ ஃபங்க்ஷன். தென் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இதில் ஆன் கிளிக். ஸோ நீங்கள் ஹெச்டிஎம்எல்ல இந்த மாதிரி யூஸ் பண்ண சொல்ல ஆன் கிளிக் வந்து ஃபுல்லாகவே ஸ்மால் கேஸில் இருந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துக்கிட்ட ரியாக்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா கேமல் கேஸில் இருக்கும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வேர்டுன்றது ஃபுல்லாக ஸ்மாலில் இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஆரம்பிக்கக்கூடிய வேர்டில் ஃபஸ்ட்டு லெட்டர் மட்டும் என்ன இருக்கும், கேப்ஸாக இருக்கும், ப்ராப்பர் கேஸாக இருக்கும். ஓகே, தென் இதுதான் கேமல் கேஸ்ன்னு சொல்லுவோம். தென் இந்த இடத்துக்கிட்ட எப்படி நம்ம ஹேண்டில் இன்க்ரிமெண்ட் பண்ணமோ அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட ஹேண்டில் டிக்ரிமெண்ட். ஸோ இதுதான் நம்ம கோடே. ஓகேவா, ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக தெரியல, ஒரு சின்னதாக்கிக்கிறேன். ஓகேவா, தென் இல்லைனா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் ப்ளஸ். இப்போ உங்களுக்கு கோட் ஃபுல்லாக தெரியுது. ஓகே, நவ் வி கேன் இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட். இது நமக்கு தெரிஞ்ச கதை தான். ஓகேவா, ஸோ ஏற்கனவே ஒரு ஸ்டேட்டில் ஒரு வேரியபிள் இருக்குது. அந்த வேரியபிளை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு இனிஷியல் ஸ்டேட் ஹோல்ட் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷனில் இப்போ என்டையராகவே இங்கே ஆப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா, இந்த ஃபங்க்ஷன் பேர் ஆப்னு கொடுத்துக்கலாம். ஓகே, தென் அப்படி இல்லைனா கவுண்டர்னு கூட கொடுத்துக்கலாம். COUNTER கவுண்டர் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ கவுண்டர் ஃபங்க்ஷன் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட இந்த கவுண்டர் ஃபங்க்ஷனை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்க. தென் அதை இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஓகே, இந்த இடத்துக்கிட்ட index.jsல தென் என்ன பேர் வேணால் கொடுத்து என்ன வேணால் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதான் டிஃபால்ட் இம்போர்ட். நேம்டு இம்போர்ட்னும் போது உங்களுக்கு அது மாறும். ஓகேவா, நேம்டு இம்போர்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் இந்த இடத்துக்கிட்ட இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ப்ரோ அப்புறம் எதுக்கு ப்ரோ சைடு எஃபெக்ட், இந்த இடத்துல சைடு எஃபெக்ட் எப்படி ப்ரோ யூஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட சிம்பிள் யூஸ் ஸ்டேட் ஹூக். ஓகேவா, அதுக்கு பதிலாக யூஸ் எஃபெக்ட் ஹூக். இந்த இடத்துல யூஸ் எஃபெக்ட் ஹூக்குன்னு நீங்கள் போட்டிங்கன்னா ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் இங்கே வந்திருக்கும். ஓகேவா, ஸோ யூஸ் எஃபெக்ட் ஹூக்கை நீங்கள் எடுத்துடலாம். ஓகே, தென் உங்களுக்கு கிளைன ஃபங்க்ஷன் தேவையில்ல, எடுத்துடலாம். தென் இந்த இடத்துக்கிட்ட நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம ஏதோ ஒன்று பண்ணுறோம், அது இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், டிக்ரிமெண்ட் பண்ணுறோம், ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறோம். ஓகேவா, ஆனால் பண்ண சொல்ல இங்கே இருக்க ஸ்டேட் சேஞ்ச் ஆகுது. அதான் கான்செப்ட். இப்போ உள்ளே வந்த பேஜுக்கு வந்தோன்னா கை காலை வச்சுட்டு கம்முன்னு இல்லாமல் நம்ம ஃபார்மை சப்மிட் பண்ணுறது, ஸ்க்ரோல் பண்ணுறது, ஓகேவா, பேமெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறோம். அப்படி பண்ண சொல்ல ப்ரீவியஸாக இருந்த ஒரு வேல்யூ என்ன ஆகுது, அப்டேட் ஆகுது. அந்த மாதிரி அப்டேட் ஆக சொல்ல நான் அதை லிசன் பண்ணி அதில் ஏதாவது பண்ண முடியுமா, அதுதான் சைடு எஃபெக்ட். அப்போ பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே இருந்தது ஜஸ்ட் ஒரு லிமிட்டட் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்திருக்கும். ஸோ ஆஃப்டர் பேமெண்ட் உங்களுக்கு ஸோ என்ன ஆகும், ஒரு சைடு எஃபெக்ட் கிரியேட் ஆகிட்டு அந்த சைடு எஃபெக்ட் மூலயமா உங்களால் ஃபுல் ஆக்சஸாக உங்களால் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு சின்ன சினாரியோ ஒன்று பண்ண போகிறோம். என்னன்னா இந்த இடத்துக்கிட்ட யூஸ் எஃபெக்டில் டாக்குமெண்ட் டாட் டைட்டில் டேரெக்டாக டாக்குமெண்ட்டை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். டாக்குமெண்ட் கீவேர்டு வச்சு அதுதான் ஜாவா ஸ்கிரிப்டில். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே பார்த்துருப்பாங்க. ஓகே, டாக்குமெண்ட் டாட் டைட்டில் அப்படின்னும் போது இங்கே இருக்கிறது தான் டாக்குமெண்ட் டைட்டில். ஓகேவா, எபிலிட்டி கோடிங் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதான் நம்மளோட டாக்குமெண்ட்டோட டைட்டில். அதான் HTML டாக்குமெண்ட்டோட டைட்டில். தென் இந்த டாக்குமெண்ட் டைட்டிலை நம்ம என்ன பண்ண போகிறோம், கவுண்ட் அப்படின்ற ஒரு வேரியபிளில் ஈக்குவேட் பண்ணுறோம். அப்படி பண்ண சொல்ல இங்கே இன்க்ரிமெண்ட் நான் கொடுத்தேன்னா ஸோ எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற வேல்யூ எனக்கு ஓகே, எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகுது, இங்கே ஸ்டேட் சேஞ்ச் ஆகுது. ஆனால் இங்கே அப்டேட் ஆகிற ஸ்டேட், இங்கே சேஞ்ச் ஆகிற ஸ்டேட்டு எனக்கு ஒன்னொரு இடத்துலையும் என்ன ஆகுது, அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. கவனிச்சிங்களா, ஸோ நான் சேஞ்ச் ஆகிற ஸ்டேட்டு எனக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது, எனக்கு ஓகே. அது எப்படி ப்ரோ ஒன்னொரு இடத்துலையும் அது எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பாருங்கள். இப்போ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ண சொல்ல எனக்கு என்ன இருக்க போகுது, எபிலிட்டி கோடிங் தான் இருக்க போகுது. ஓகேவா, ரியாக்ட் ஹூக்ஸில் நான் ஃபஸ்ட்டு அந்த பேஜுக்குள்ளே இப்போ தான் வர சொல்ல பை த டிஃபால்ட் எனக்கு எபிலிட்டி கோடிங் தான் இருக்குது. ஓகேவா, தென் இந்த இடத்துக்கு நான் வந்தால் கவுண்ட் வேல்யூ 0. ஃபஸ்ட்டு டைம் நான் அந்த பேஜுக்கு வர சொல்ல டாக்குமெண்ட் டாட் டைட்டில், என்னோட டாக்குமெண்ட் டாட் டைட்டிலோட வேல்யூ என்னது, கவுண்ட். இந்த கவுண்ட்டில் 0ன்னு இருக்கிறதால எனக்கு அது ஒர்க் ஆகலை. ஓகேவா, இந்த கவுண்ட் 0ன்னு இருக்கிறதால எனக்கு ஒர்க் ஆகலை. தென் இப்போ நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். இந்த பட்டனை கிளிக் பண்ண சொல்ல ஆன் கிளிக் இட்ஸ் கோயிங் டு ட்ரிகர் சம் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள செட் கவுண்ட்ன்ற இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி இங்கே இருக்க வேரியபிள் இனிஷியல் வேல்யூவான 0வை நான் என்ன பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன். அப்படி இன்க்ரீஸ் ஆக சொல்ல இந்த இடத்துக்கு நல்லா கவனிச்சா தெரியும். ஃபஸ்ட் டைம் நான் அந்த பேஜுக்கு வரலாம் சொல்ல இந்த இடத்துக்கிட்ட ஒரு வேல்யூ இருக்கும். இந்த வேல்யூ தான் என்னோட டாக்குமெண்ட்டோட டைட்டிலோட வேல்யூவாக இருக்கும். இந்த இடத்துல ஸ்டில் எபிலிட்டி கோடிங்னே இருக்குது.
என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கவுண்டோட வேல்யூ 0 அதனால். ஓகேவா? ஸோ இந்த கேஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா, இப்போ எனக்கு இந்த ஸ்டேட் சேஞ்ச் ஆகும். கண்டிப்பாக இந்த கவுண்ட் சேஞ்ச் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போ இந்த கவுண்ட் சேஞ்ச் ஆனதால் அகெயின் இந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகும். அப்போ அகெயின் ட்ரிகர் ஆகிறதால இந்த டாக்குமெண்ட் டாட் டைட்டிலோட வேல்யூ எனக்கு என்ன ஆகுது, லைவாக அப்டேட் ஆகுது. ஓகேவா? இப்போ அகெயின் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன். ஸோ நான் இன்க்ரிமெண்ட் பண்ணுறேன், எனக்கு இந்த இடத்துக்கிட்ட ஸ்டேட் இருக்குது. ஓகே, என்னோட ஸ்டேட்டை விட்டு, அதாவது என்னோட பேஜை விட்டு வேற ஒரு இடத்துல இது என்ன ஆகுது, போயிட்டு சேவ் ஆகுது, வேற ஒரு இடத்துல மேனிப்புலேட் ஆகுது. கவனிச்சிங்களா? ஸோ இதுதான் விஷயம். ஸோ ஒரு பேஜில் இருந்து உங்களால் வேற ஒரு பேஜுக்கு என்ன பண்ண முடியும், மேனிப்புலேட் பண்ண முடியும் டேட்டாவை. ஓகேவா? அதுக்கு இந்த யூஸ் எஃபெக்ட் தான் தேவைப்படும். ஓகேவா? ஸோ இதுதான் நான் சொல்ல வரேன். லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸில் ஒரு பேஜுக்குள்ளே வர சொல்ல என்ன நடக்கணுன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆர்குமெண்ட் ஆகும், ஃபஸ்ட்டு பேராமீட்டர் ஆகும், தென் ரெண்டாவது, தென் எப்பெல்லாம் வந்து அந்த ஃபங்க்ஷன் இன்னொரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆகுன்றதுல செகண்ட் பேராமீட்டரில் ஒரு அரேக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? இதை தான் நம்ம லைவாக ட்ரை பண்ண போகிறோம். தென் இந்த இடத்துக்கிட்ட இருக்கிறது தான், வேறு எந்த சேஞ்சஸும் கிடையாது. டாக்குமெண்ட் டாட் டைட்டில் கவுண்ட் வேல்யூ. ஓகே, தென் இந்த யூஸ் எஃபெக்ட்குள்ளே நான் இதை போட்டுக்கிறேன். ஒன்ஸ் நான் இதை போட்டதுக்கப்புறம் எனக்கு எப்போல்லாம் இந்த கவுண்ட் வேல்யூ எனக்கு பாருங்கள் பை த டிஃபால்ட் 0ன்னு வந்துருச்சு. ஓகே, ஸோ அந்த கவுண்ட் வேல்யூ போட சொல்ல நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பை த டிஃபால்ட் இட்ஸ் 0. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஏன் வரல அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இதை விட்டு வெளியில் போனால் கம்பேக்னு வரணும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி அந்த இடத்துல டாக்குமெண்ட் டாட் டைட்டிலில் நம்ம ஓகேவா ஓவர் ரைட் பண்ணி வச்சுருப்போம், அதனால் அது வரலை. ஓகேவா? சோர்ஸில் பப்ளிக்கில் ஓகே, நம்மளோட பப்ளிக் ஃபைல் ஆக்சுவலாக நம்ம இப்போ இருக்கல எபிலிட்டி கோடிங் அதோட பப்ளிக் ஃபைலில் போய் காமிச்சிட்ருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, குட்டி ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணணும்னா, எப்போல்லாம் நம்ம வந்து அந்த பேஜை விட்டு வெளியில் போகிறனோ அப்போல்லாம் எனக்கு கம் பேக் அப்படின்னு எனக்கு காமிக்கணும் இந்த சிம்பிள். ஓகேவா? அதுக்காக நான் அந்த மாதிரி கொடுத்து வச்சுருக்கேன். ஆட் ஈவெண்ட் லிஸ்னர் அதை ஃபோக்கஸ் பண்ணி கம் பேக்னு வரா மாதிரி எனக்கு கொடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்ததால தான் எனக்கு அந்த ஸ்டேட் சடனாக எனக்கு அப்டேட் ஆகலை. ஓகேவா? தென் இந்த இடத்துல எதுவுமே நான் அந்த மாதிரி கொடுக்கல. ஓகேவா? அதனால் எனக்கு சடனாக இட்ஸ் வேல்யூ 0னாலும் எனக்கு லைவ் அப்டேட் ஆகுது. ஓகே, இந்த இடத்துல கவுண்ட்டுன்னு இல்லாமல் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாம். இந்த இடத்துக்கிட்ட ஹாய்ன்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, ஹாய். ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் நீங்கள் இந்த பேஜுக்கு வர சொல்ல எனக்கு இங்கே ஹாய்னு இருந்திருக்கும் டாக்குமெண்ட் டாட் டைட்டில். ஓகேவா? இப்போ எனக்கு அது பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அப்படி இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த கவுண்ட், ஓகே, கவுண்ட் எப்போல்லாம் சேஞ்ச் ஆகுதோ ஓகே, அப்போ நீங்கள் ஒரு கண்டிஷனை போட்டு ஒரு இஃபல்ஸை போட்டு இந்த இடத்துக்கிட்ட அந்த கவுண்ட் வேல்யூ வரா மாதிரி கூட நீங்கள் செட் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த கவுண்ட்டை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறோம். பை த டிஃபால்ட் வந்த உடனே உங்களுக்கு ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். வேறு ஒரு பேஜ் இல்லை ரியாக்டில். நம்ம வந்து ரியாக்ட் ரவுட்டர் டோம் நாளைக்கு கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு மல்டிபிள் பேஜஸை க்ரியேட் பண்ணி நம்ம இது திரும்பியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு ஒன்றும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? தென் டாக்குமெண்ட் டாட் டைட்டில் இருக்குது. ஃபஸ்ட்டு உள்ளே வந்த உடனே இதுதான் ஹோம் பேஜ்ன்றதால எனக்கு டேரெக்டாகவே என்ன ஆகுது, அப்ளை ஆகிட்டு ஸோ அதோடைய வேல்யூ எனக்கு மேலே போயிடுச்சு. ஓகேவா? இந்த ஃபங்க்ஷன் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கும், அதுதான் நான் சொல்ல வருது. ஓகேவா? இந்த பேஜுக்குள்ளே வந்த உடனே இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். ஸோ ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ஸ்டேட். கவுண்ட்ன்ற இடத்துல என்னதுமா, இட்ஸ் அ ஸ்டேட். இந்த என்டையர் ஃபங்க்ஷனில் எத்தனை ஸ்டேட் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரே ஸ்டேட் கவுண்ட்ன்றது தான் அது. ஓகே, தென் இந்த இடத்துக்கிட்ட யூ ஸ்டேட் ஹூக்கில் இந்த இடத்துக்கிட்ட COUNT கவுண்ட் 1 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ எத்தனை ஸ்டேட் இருக்குது சொல்லுங்கள். கவுண்ட் இப்போ 2 ஸ்டேட் இருக்கு இல்லையா? எத்தனை ஸ்டேட் இருக்கு? 2 ஸ்டேட் இருக்கு. தென் சிம்பிள். இந்த இடத்துக்கு நான் என்ன பண்ணேன், இந்த ஹேண்டில் இன்க்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஹேண்டில் டிக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த இடத்துக்கிட்ட இந்த ஸ்டேட்டை நான் மேனிப்புலேட் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டீட் ஆஃப் நான் டிக்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஸ்டேட்டை நான் மேனிப்புலேட் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த இடத்துக்கிட்ட ஹேண்டில் டிக்ரிமெண்ட் அப்படின்றத ஹேண்டில் இன்க்ரிமெண்ட்னே போட்டுடலாம். ஹேண்டில் இன்க்ரிமெண்ட் 1 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட ஹேண்டில் இன்க்ரிமெண்ட் 1 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இது பண்ணால் எனக்கு ஸ்டேட் இன்க்ரீஸ் ஆகும். தென் அதனால் எனக்கு இங்கே ஷோ ஆகுது அந்த ஸ்டேட். ஓகேவா? தென் இதையும் நம்ம இன்க்ரிமெண்ட்னே கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஆனால் இந்த இடத்துக்கிட்ட இன்க்ரிமெண்ட் 1ன்னு கொடுத்துக்கலாம். ஓகே, தென் நம்ம இன்க்ரிமெண்ட் 1ன்னும் போது இப்போ ஹேண்டில் இன்க்ரிமெண்ட் 1 கால் ஆகும். இந்த இடத்துக்கிட்ட மைனஸ் தேவையில்ல, இட்ஸ் அ ப்ளஸ். ஓகே, தென் இந்த இடத்துல கவுண்ட்டுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கவுண்ட் 1 இந்த இடத்துல போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கான இங்கே இனிஷியல் 0 இன்க்ரிமெண்ட் கொடுத்த சொல்ல எனக்கு ஃபஸ்ட்டு கவுண்ட் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு ஸ்டேட் எனக்கு அப்டேட் ஆகுது. ரெண்டாவது எனக்கு இன்னொரு ஸ்டேட் எனக்கு அப்டேட் ஆகுது. ஓகே,
ஏன்னா இந்த இடத்துல கவுண்ட்னே இருக்கு ஸ்டில். நம்ம ஹேண்டில் இன்க்ரிமெண்ட் கவுண்ட். ஓகே, இது கவுண்ட் 1ன்னு மாற்றணும். ஓகேவா? தென் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் கொடுக்க சொல்ல இந்த ஹேண்டில் இன்க்ரிமெண்ட் ஃபங்க்ஷன் கால் ஆகிட்டு என்னோட கவுண்ட் வேல்யூ +1 ஆகுது. தென் இங்கே இன்க்ரிமெண்ட் 1 கொடுக்க சொல்ல எனக்கு ஏற்கனவே இங்கே இருக்க கவுண்ட் 1ஓட வேல்யூ கூட எனக்கு திரும்பி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? ஸோ இது எப்படி ப்ரோ நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது? மல்டிபிள் ஸ்டேட் இருந்ததுன்னா இந்த யூஸ் எஃபெக்ட்டை எப்படி ப்ரோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிம்பிள். எனக்கு இந்த கவுண்ட் 1 இருக்க சொல்ல இந்த யூஸ் எஃபெக்ட் என்ன ஆகும்? எப்போ ஃபஸ்ட்டு டைம் வர சொல்ல பை த டிஃபால்ட் எனக்கு கவுண்ட் 0. ஏன்னா டாக்குமெண்ட் டாட் டைட்டில் என்னோட கவுண்ட்டை நான் என்ன பண்ணிக்கிறேன், எடுத்துகிட்டு போய் செட் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல எப்போல்லாம் கவுண்ட் சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்களா? எப்போல்லாம் கவுண்ட் சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் என்னோட கவுண்டோட வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அப்டேட் பண்ணுது எனக்கு யூஸ் எஃபெக்ட். அதுதான் அதோட சைடு எஃபெக்ட், அதுதான் அதோட வேலை. இந்த இடத்துக்கிட்ட கவுண்ட் 1ன்றத நான் கமா போட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்படி கொடுத்தேன்னா எனக்கு இந்த இடத்துக்கிட்ட ஓகேவா, இது எப்போ இன்க்ரிமெண்ட் பண்ணாலும் அதோட வேல்யூ என்ன பண்ணும், எனக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்கும். ஓகேவா? தென் இது எப்படி ப்ரோ பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கவுண்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். சிம்பிள். இந்த இடத்துல கவுண்ட்டுக்கு பதிலாக நம்ம கவுண்ட் 1ன்னு கொடுக்கலாம். ஓகே, ஸோ அப்படி இல்லையா நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல கவுண்ட் ஈக்குவல் டு இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துக்கிட்ட இன்னொரு ப்ளஸ் கொடுத்துட்டு தென் டேப். ஓகே, செட் கவுண்ட்டுக்கு பதிலாக கவுண்ட் 1. ஓகே, இந்த இடத்துல 2 வேல்யூமே பார்க்குறீங்க நீங்கள். ஓகேவா? மேலே 2 வேல்யூமே பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு இருக்க வேல்யூ ரொம்ப சின்னதாக இருக்கும் அது. ஓகே, எனக்கு புரியுது, அதை ஜூம் பண்ண முடியாது என்னால். ஓகே, தென் ஸோ ஃபஸ்ட்டு 6 இருக்குது, கவுண்ட் 6, அடுத்தது கவுண்ட் 5. ஓகே, இப்போ கொஞ்சம் தெரியுது இல்லையா பவர் பண்ண சொல்ல? தென் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டா ஃபஸ்ட்டு நான் இந்த கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண சொல்ல எனக்கு பிரச்சனை இல்லை, இந்த கவுண்ட் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அதுவே இதை பண்ண சொல்ல எனக்கு இது இன்க்ரீஸ் ஆகுது. கவனிச்சிங்களா? ஸோ தனித்தனியாக எனக்கு என்ன ஆகுது, அப்டேட் ஆகுது ஸ்டேட்டு. ஸோ எத்தனை ஸ்டேட் இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது. ஓகேவா? ஆனால் இந்த டிபெண்டன்சி ஏரியாவில் நீங்கள் கொடுத்துருக்கணும் எந்த ஸ்டேட்டு அப்டேட் ஆக சொல்ல இந்த டாக்குமெண்ட் டாட் டைட்டில், அதாவது இந்த பிளாக் ஆஃப் கோட் எக்ஸிக்யூட் ஆகணும் எனக்கு. ஓகேவா? இந்த எக்ஸிக்யூட் ஆக சொல்ல இங்கே இருக்க ஸ்டேட்டையும் நீங்கள் உள்ளே கொடுத்துக்கலாம், கொடுக்காம போகலாம், அது வேறு விஷயம். இந்த இடத்துல இல்லை ஒரு பிளாக் ஆஃப் கோட் எழுதிட்டு எனக்கு ஒரு அனிமேஷன் வந்து ஹாய் சொல்கிற மாதிரி நீங்கள் கோட் எழுதிக்கோங்க, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஓகே, எனக்கு என்ன உங்களுக்கு புரியுதுன்னா ஃபஸ்ட் டைம் நான் வர சொல்ல இந்த அனிமேஷன் எனக்கு ஒர்க் ஆகும். எப்போல்லாம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் இந்த அனிமேஷன் எனக்கு ஒர்க் ஆகும். எப்போல்லாம் கவுண்ட் 1 இன்க்ரீஸோ டிக்ரீஸ் ஆகுதோ அப்போல்லாம் எனக்கு அந்த அனிமேஷன் ஒர்க் ஆகும். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? புரியுதுன்னா புரியுன்னு சொல்லுங்க, புரியலன்னு சொல்லுங்க, நான் வேற கான்செப்ட் வச்சு கூட சொல்ல ரெடியா இருக்கேன். தென் இங்க என்ன அப்படின்னா நீங்க கத்துக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு யூஸ் எஃபெக்ட்ன்றது ஒரு சைடு எஃபெக்ட். இந்த சைடு எஃபெக்ட் எப்போ ரன் ஆகும்னா இந்த சைடு எஃபெக்ட் முதல்ல 2 பேராமீட்டர் இருக்கும். ஓகேவா? தென் ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ எப்பயுமே ஒரு பேஜுக்கு வந்த சொல்ல இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இந்த பிளாக் ஆஃப் கோட் எனக்கு ரன் ஆகிடும். இதுதான் பிளாக் ஆஃப் கோட் நம்ம சொல்லுவோம் ஃபங்க்ஷனில். தென் அதுக்கப்புறம் ஒரு அரே இருக்கும், டிபெண்டன்சி அரேன்னு சொல்லுவோம் அதை. இதுக்குள்ள நீங்கள் என்ன ஸ்டேட் மேனேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள, ஓகேவா, இந்த கவுண்டர் ஃபங்க்ஷன்றல இந்த இடத்துக்குள்ள நீங்கள் என்ன ஸ்டேட்டை மேனேஜ் பண்ணுறீங்களோ இல்லை எத்தனை ஸ்டேட் மேனேஜ் பண்ணுறீங்களோ அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. ஸோ இங்கே அந்த ஸ்டேட் என்ன பண்ணுவீங்க, உள்ள ஹோல்ட் பண்ணுவீங்க. இந்த ஸ்டேட்டை மட்டும் இல்லை ஒரு ஃபங்க்ஷனை கூட நீங்கள் என்ன பண்ணலாம், உள்ள தூக்கி போட்டுக்கலாம். எப்போல்லாம் இங்கே ஒரு வேறு ஃபங்க்ஷன் கால் பண்ணிவிட்டு இல்லை இந்த ஹேண்டில் இன்க்ரிமெண்ட்டுன்றதை நீங்கள் இங்கே கால் பண்ணிக்கலாம். ஓகே, எப்போல்லாம் ஹேண்டில் இன்க்ரிமெண்ட் கால் ஆகுதோ, ஓகே, எப்போல்லாம் ஹேண்டில் இன்க்ரிமெண்ட் கால் ஆகுதோ அப்போல்லாம் எனக்கு என்ன ஆகும், அது சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி கூட பண்ணலாம், ஆனால் நமக்கு அது தேவையில்லை. ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டேட்டை வச்சே நம்ம பார்ப்போம். ரெஃப்ரெஷ். இந்த பிளாக் ஆஃப் கோட் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும், 2 வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும். ஃபஸ்ட் டைம் இந்த பேஜுக்கு 1 வாட்டி வர சொல்ல, ரெண்டாவது. ஸோ இந்த டிபெண்டன்சி ஏரியாவில் இருக்க ஸ்டேட் எப்போல்லாம் சேஞ்ச் ஆகுதோ, இங்கே ஸ்டேட்டை மட்டும் கொடுக்கலான்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் நாளைக்கு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் பேஜஸ் பண்ண சொல்ல ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு மூவ் ஆனால் கூட என்ன ஆகும், அது ஒர்க் ஆகும். நேவிகேட் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஓகேவா? இன்பிட்வீன். ஆனால் இந்த காம்போனன்ட்குள்ளே இருக்க இந்த பிளாக் ஆஃப் கோடில் இருக்கிறத மட்டும் தான் கொடுக்க முடியும், அவுட்டரில் இருக்கிற எதையும் கால் பண்ணி கொடுக்க முடியாது. ஓகேவா? அதனால ஞாபகம் வச்சுக்கணும். அதனால தான் நான் அதை ஸ்டேட்டுன்னு சொல்கிறேன். ஏன்னா இந்த பிளாக் ஆஃப் கோட்குள்ளே நீங்கள் என்ன வேரியபிளில் நீங்கள் ஒரு ஸ்டேட்டை ஹோல்ட் பண்ணாலும் சரி, எதை ஹோல்ட் பண்ணாலும் சரி, அதை ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன ஒரு ஃபார்மில் இருந்தாலுமே அது ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். அது எதோட ஸ்டேட்னா இந்த கவுண்டர் ஃபங்க்ஷனோட ஸ்டேட்டு. இந்த கவுண்டர் ஃபங்க்ஷனுக்கு எத்தனை ஸ்டேட் இருக்குது, கவுண்ட்டுன்னு ஒரு ஸ்டேட்டு, கவுண்ட் 1ன்னு ஒரு ஸ்டேட்டு. ஓகேவா? இந்த கவுண்டர் ஃபங்க்ஷனுக்கு எத்தனை சப் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹேண்டில் இன்க்ரிமெண்ட் 1, ஹேண்டில் டிக்ரிமெண்ட் 1. அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன்.
இங்கே லெக்சிக்கல் என்விரான்மெண்ட் வருதா, க்ளோஷர் வருதா. ஸோ இங்கே பாருங்க, கவுண்ட் இது ஒரு வேரியபிள். ஸோ அப்போ கவுண்டர்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இதான் பேரண்ட் ஃபங்க்ஷன். இதுக்குள்ள ஒரு வேரியபிள் இருக்கு. இந்த வேரியபிள் எனக்கு என்ன ஆகுதுன்னா, நான் என்ன பண்ணுறேன், இந்த சைல்டு ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணுறேன்னா அந்த வேரியபிளை அப்போ லெக்சிக்கல் என்விரான்மெண்ட் இங்கே வருது. க்ளோஷர் பஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் இட்ஸ் கோயிங் டு ரிட்டர்ன் சம்திங். இன்னர் ஃபங்க்ஷனோட ஒரு ரிட்டர்ன் வேல்யூவை அவுட்டர் ஃபங்க்ஷனுக்கு சென்ட் பண்ணுறது இல்லையா, ரிட்டர்னாக பண்ணுறது. ஸோ க்ளோஷர் ஓகே, நிறைய பார்ப்பீங்க, எல்லாமே வரும். ஹாய்ஸ்டிங் வரும். ஹாய்ஸ்டிங் வந்திருக்கா, டாப்பில் ஹோஸ்ட் பண்ணியிருக்கோமா இருக்கிற எல்லா ஸ்டேட்டையும் எல்லா வேரியபிளையும். ஸோ அதுதான் ஹாய்ஸ்டிங் ப்ராசஸ். ஓகேவா, ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்குமா, பஞ்ச் ஆஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்குமா. ஓகேவா, தென் ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் வித் ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்குமா, ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்குமா, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் யூஸ் பண்ணியிருக்கோமா, நிறைய வருது பாருங்க. இந்த மாதிரி காம்பினேஷனில் ஒர்க் பண்ணுவீங்க ரியாக்டில். ஓகேவா, அவ்வளோதான் சிம்பிள். யூஸ் எஃபெக்ட் அவ்வளோதான். இந்த ஹூக்ஸில் யூஸ் ஸ்டேட் ஹூக்ஸும் யூஸ் எஃபெக்ட் ஹூக்ஸும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ரீலி இது தெரியலனா உங்களால் ஃபர்தராக ப்ரொசீடிங் பண்ண முடியாது எதுவுமே. ஓகேவா, நாளைக்கு சிம்பிளாக ஒரு லாகின் லாக் அவுட் வச்சுட்டு லாகின் பண்ண சொல்ல இது இப்படி நடக்கும், லாக் அவுட் பண்ண சொல்ல இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்ல இவ்வளோ டீப்பாக என்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஓகேவா, ஒரு யூஸ் எஃபெக்ட் பண்ண சொல்ல பை த ஆட்டோமேஷன். ஓகேவா, ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஏபிஐ கன்செப்ஷனும் நாளைக்கு ஏதாவது டாபிக் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துக்கிட்ட வரீங்க, பை த டிஃபால்ட் இந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்குன்னா, இங்கே பாருங்கள் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும் கெட் டேட்டான்னு. ஓகேவா, இது ஒரு ஃபங்க்ஷன், கெட் டேட்டா இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ரைட். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா, பேக் எண்ட்லேருந்து இதான் டேட்டாபேஸ் யூஆர்எல். ஓகே, ஸோ டேட்டாபேஸ் யூஆர்எல் சொல்ல முடியாது, இதை ஒரு ஏபிஐ யூஆர்எல்னு வச்சுக்கலாம். இதுலேருந்து எனக்கு சம் டேட்டாவை ஒரு 10 எம்ப்ளாயி டேட்டாவோ 100 எம்ப்ளாயி டேட்டாவோ எனக்கு கெட் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து எனக்கு ஸ்டேட்டில் அப்டேட் பண்ணுது இந்த இடத்துக்கிட்ட. ஓகேவா, இப்போ இந்த பேஜுக்கு வர சொல்ல இது ஒரு வாட்டி ரன் ஆகும், அவ்வளோதான். உள்ளே அந்த டிபெண்டன்சி அறிவும் கொடுக்கல. அப்போ எப்போல்லாம் இந்த பேஜுக்கு நான் வந்தனோ அப்போ எனக்கு என்ன ஆகும், இந்த டேட்டா வந்திருக்கும். தென் இந்த இடத்துக்கிட்ட ஓகேவா, இதுவே இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஒரு போஸ்ட் டேட்டா, இந்த இடத்துக்கிட்ட ஒரு டேட்டாவை நான் போஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், புதுசாக அப்படி போஸ்ட் பண்ண சொல்ல எப்போல்லாம் ஒரு டேட்டா புதுசாக ஆட் ஆகுதோ அப்போல்லாம் எனக்கு என்ன ஆகும், ஒரு வாட்டி ரன் ஆகும். அந்த மாதிரி கோட் பண்ணியிருக்கோம். தென் இந்த இடத்துக்கிட்ட அப்டேட், ஒரு டேட்டாவை நம்ம அப்டேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு எதை அப்டேட் பண்ணுறோமோ அதை செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிவிட்டு தென் இங்கே இருக்க இமெயில் ஐடி எரேஸ் பண்ணிடுறேன், இனோவ் சாண்டின்றதை மெயில் ஐடி கொடுக்குறேன். அப்டேட் எப்போல்லாம் நம்ம வந்து ஒரு ஸ்டேட் இப்போ அப்டேட்னு கொடுத்தோன்னே கண்டிப்பாக அந்த ஸ்டேட் அப்டேட் ஆக போகுது. அது அப்டேட் ஆனது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணுமா இல்லையா, ஆகுதா, அப்போ யூஸ் ஸ்டேட் யூஸ் பண்ணுவோம். தென் அதே மாதிரி அப்டேட்ன்ற மாதிரி டெலிட்டும் பார்க்கணும் இல்லையா, டெலிட் ஏதாவது செலக்ட் பண்ணி ஓகே, தென் அதை டெலிட் போஸ்ட்னு கொடுக்க சொல்ல அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிப்போம், அந்த ஸ்டேட்டில் இருக்க டேட்டாவை டெலிட் பண்ணி விட்ருவோம், அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் அவ்வளோதான், சிம்பிள். இப்பயுமே யூஸ் எஃபெக்ட் தேவைப்படும். இப்போ இந்த எல்லா இடத்துலையும் கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட் இதை தான் நீங்கள் அதிகமாக பண்ணுவீங்க. ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும், ஒரு ஆப்பாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, க்ரெட் ஆப்ரேஷன் கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட். ஒன்றும் அட்வான்ஸ் லெவல் டாபிக்னும் போது உங்களுக்கு இதை தான் சொல்லணும் எக்ஸாம்பிளாக. ஓகேவா, அப்போ வந்து யூஸ் எஃபெக்ட் இல்லாமல் உங்களுக்கு கோட் இருக்கவே இருக்காது. கம்பல்சரி யூஸ் எஃபெக்ட் இல்லாமல் கோட் இருக்காது. ஒரு யூஸ் எஃபெக்ட் வச்சு கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா, இதுதான் யூஸ் எஃபெக்ட் ஹூக். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், யூஸ் ஸ்டேட் எத்தனை இருக்குன்னு பாருங்கள், 1 2 3 4 5. இதுக்கு நீங்கள் என்ன வேல்யூ வேணால் செட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் அரேவை செட் பண்ணிக்கலாம், ட்ரூ பூலியனாக செட் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு ஆப்ஜெக்டை கூட செட் பண்ணிக்கலாம், இல்லை நல்ல செட் பண்ணிக்கலாம், இல்லை ஃபால்ஸை செட் பண்ணிக்கலாம். ஓகே, நீங்கள் எதை வேணால் செட் பண்ணிக்கலாம். இவ்வளோ விஷயத்த நீங்கள் செட் பண்ண முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட், நீங்கள் ஹேண்டில் பண்ணுற ஸ்டேட். இந்த ஒரு ஃபங்க்ஷன் டெலிட் எக்ஸாம்பிள் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனில் நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஸ்டேட். ஓகேவா, தென் இதை வந்து யூஸ் ஸ்டேட், இது வந்து யூஸ் எஃபெக்ட். இந்த யூஸ் எஃபெக்ட்னா இந்த ஒரு பேஜ் வர சொல்ல இந்த பேஜுக்கு வந்தால் ஒரு வாட்டி இது ரன் ஆகணும், அவ்வளோதான். சிம்பிள் கான்செப்ட். இது உங்களுக்கு புரியணும் எப்போனா நாளைக்கு நான் அதை எடுக்க சொல்ல, அதுக்காக தான் நான் இவ்வளோ டெப்த்தை இறங்கி நடத்திட்டு இருக்கேன். ஓகேவா, ஸோ இதோட இந்த டாபிக் முடியுது. ஹூக்ஸில் நம்ம ஹூக்ஸில் பார்த்தது பேசிக்ஸ் ஹூக்ஸ் தான் பார்த்துருக்கோம். பேசிக்ஸ்லேருந்து இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 90% யூசேஜ். ஓகே, தென் இதை தாண்டி யூஸ் கண்டெக்ஸ்ட் ஹூக்கு, யூஸ் ரெஃப் ஹூக்கு, நான் அந்த ஸ்க்ரோல் பண்ண சொல்ல லெசன் பண்ணி அந்த ஸ்க்ரோலரை மேலே வச்சேன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி யூஸ் ரெஃப்ன்றது ஒரு டாமில். ஸோ நம்ம லெசன் பண்ணி தென் அதில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடக்க சொல்ல அதை ஆட் இமெண்ட்லஸ்னால் நம்ம சேஞ்ச் மேனுவலாகவும் பண்ண முடியும், இல்லை ஏதாவது ஓவர் ரைடும் பண்ண முடியும். ஓகேவா, அதுக்கெல்லாம் வந்து யூஸ் ரெஃப் தேவைப்படும். யூஸ் ரெடியூசர் ஹூக்கு, யூஸ் கால் பேக் ஹூக்கு, யூஸ் மெமோ ஹூக்கு, கஸ்டம் ஹூக்ஸ் நீங்கள் கூட கஸ்டம் ஹூக் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் நம்ம கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இந்த யூஸ் ஸ்டேட் யூஸ் எஃபெக்டில் மினிமமாக நம்ம ஒரு 10 வாட்டி வச்சு அதை யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா, அப்போ தான் நம்ம அதை புரிஞ்சிக்க முடியும். இது நல்லா இந்த சின்டாக்ஸை புரிஞ்சுட்டு தென் இது எப்படி ஒர்க் ஆகுது, இந்த ரியாக்ட் லைஃப் சைக்கிள் எப்படி ஒர்க் ஆகுது, டாமில் போயிட்டு இது எப்படி கரெக்டாக ரெண்டர் ஆகுது இந்த டேட்டா. ஸோ விடாம்னா என்ன, ரியாக்ட்னா என்ன, ஓகேவா, ஜேஎஃப்எக்ஸ்னா என்ன, அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஃபார்ம் வேலிடேஷன், லைஃப் சைக்கிள் மெத்தட்ஸ்னா என்ன, ஹூக்ஸ்னா என்ன,
ஓகேவா? ஈவெண்ட் ஹேண்டலிங்னா என்ன? எப்படி இந்த ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஈவெண்ட் ட்ரிகர் ஆகுது, எப்படி ஃபங்க்ஷன் கால் ஆகுது, இதில் எல்லாம் நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய டாபிக்ஸ் ஈஸி. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் வைஸாக நம்ம பில்ட் பண்ண சொல்ல நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக போயிடும். ஓகேவா? அதனால் இதில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த எக்ஸாம்பிள் தவிர்த்து வேறு எந்த எக்ஸாம்பிளும் ப்ராக்டிஸ் பண்ண வேணாம் தயவு செஞ்சு. ஓகேவா? இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் வச்சுட்டு இந்த டைட்டில உங்களால் என்ன பண்ண முடியும், மேனிப்புலேட் பண்ண முடியுதா அப்படின்றத பாருங்கள். ஓகேவா? அவ்வளோதான். இது வரைக்கும் போதுமானது. இது புரிஞ்சுட்டு இந்த கான்செப்டை நீங்கள் யாருக்காவது சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை அதை தாண்டி நான் பண்ணணும்னா ஒரு நோட் எடுத்து ஜஸ்ட் ரைட் டவுன் பண்ணுங்கள் சின்டாக்ஸை. ஓகேவா? யூஸ் எஃபெக்டோட சின்டாக்ஸ் என்ன இருக்கும். ஸோ அண்ணா சொன்ன மாதிரி இந்த இடத்துக்கிட்ட யூஸ் ஸ்டேட் அப்படின்னும் போது ஒரு இனிஷியல் வேல்யூவை நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம பாஸ் பண்ணுவோம். தென் அதுக்கப்புறம் ஸோ ஒரு 2 பேராமீட்டர் இருக்கும். ஒரு பேராமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள், இன்னொரு பேராமீட்டர் வந்து ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் பேராமீட்டர் இஸ் யூஸ் டு அப்டேட் வேரியபிள் இனிஷியல் ஸ்டேட். அதுதான் வந்து யூஸ் ஸ்டேட். அடுத்து யூஸ் எஃபெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர் இருக்கும். ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் வந்து ஒரு ஃபங்க்ஷன், ஏரோ ஃபங்க்ஷன். அது ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும், பேஜுக்கு ஒரு வாட்டி வந்தப்ப. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரே. அந்த அரேல நம்ம என்ன ஸ்டேட் வச்சிருந்தோமோ அதெல்லாம் கால் பண்ணுவோம். எப்போல்லாம் அந்த ஸ்டேட் சேஞ்ச் ஆகுதோ அப்போல்லாம் அந்த ஃபங்க்ஷன் இன்னொரு வாட்டி எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் சின்டாக்ஸ். இந்த சின்டாக்ஸை எழுதி பாருங்க, சொல்லி பாருங்க. ஓகேவா? அப்போதான் அந்த சின்டாக்ஸ் மறக்காது. ஒன்ஸ் இந்த சின்டாக்ஸ் மறக்கலை அப்படின்னும் போது ஷோ ஷார்ட் வித்தின் 7-8 days we can able to complete this React and create a huge 10 page கொண்ட ஒரு அப்ளிகேஷன். ஹியூஜ் அப்ளிகேஷன் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். லிட்டரலி யூ பீப்புள் கேன் கிரியேட் அ நெட்ஃப்ளிக்ஸ் லோன். லிட்டரலி யூ பீப்புள் கேன் கிரியேட் அ ஃப்ரண்ட் அண்ட் பார்ட் மட்டும் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ பேக் அண்ட் பார்ட் போகலண்ணா. ஸோ யூடியூப் க்ளோன். ஸோ வாட் எவர் யூ விஷ். ஓகே? ஸோ ஒரு வண்டர்ஃபுல் யூஐ நீங்களால் கிரியேட் பண்ண முடியும். ஒரு அனிமேஷன் வச்சுட்டு ஒரு பெருசாக ஒரு யூஐ கிரியேட் பண்ண முடியும். இல்லை சிம்பிளாக ஒரு ஸ்டாட்டிக் பேஜையும் கிரியேட் பண்ண முடியும் ரியாக்டில். ஓகேவா? ஆனால் ரியாக்டில் ஸ்டாட்டிக் பேஜ் கிரியேட் பண்ணுறது தேவையே இல்லை. ஸோ மல்டிபிள் பேஜ் கொண்ட ஒரு அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு MFA இல்லையா, மல்டிபிள் பேஜ் அப்ளிகேஷன். ஸோ அது கிரியேட் பண்ண உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பேசிக்ஸ் கண்டிப்பாக தேவை. நான் சொன்ன இப்போ எல்லா பேசிக்ஸுமே தேவை. இதில் ஒரு டாபிக் கூட மிஸ் பண்ணக்கூடாது. எனக்கு அங்கே ஈவெண்ட் ஹேண்ட்லிங் தெரியல, ஹூக்ஸில் வந்து எனக்கு யூஸ் ஸ்டேட் தெரியும், யூஸ் எஃபெக்ட் தெரியாது, நான் ப்ராக்டிஸ் பண்ணலை, லைஃப் சைக்கிள் மெத்தட்னா எனக்கு என்னன்னு புரியல, ஸோ ஒரு பேஜுக்கு வர சொல்ல என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, ஃபார்ம் வேலிடேஷன் என்ன எனக்கு தெரியல, ரெஜெக்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, ஸோ அதில் வந்து டெஸ்ட்னு ஒரு மெத்தட் இருக்கும், அந்த மெத்தட்னா என்னென்னு தெரியல, லிஸ்ட் அண்ட் கீஸில் எனக்கு கீஸ் தெரியல, அதில் இண்டெக்ஸ்னா என்னன்னு தெரியல, அது எப்படி கால் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. ஓகேவா? இப்போ லைவாக நான் வந்து எப்படி சொல்லுவேன்னா, எனக்கு வந்து ஒரு 1000 யூசர் டேட்டாவை கொடுத்துட்டு அதை டேபிளில் காமின்னு சொல்லுவேன். எப்போ அப்படின்னா ஒன்ஸ் இந்த API கன்ஸ்ட்ரக்ஷன் வர சொல்ல. ஓகேவா? கண்டிப்பாக சொல்லுவேன், சொல்ல மாட்டேன்னு நினைக்காதீங்க. ஸோ ஜஸ்ட் நான் கொடுக்கறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு URL மட்டும்தான். ஓகே? இது உங்க இருக்கு இல்லையா, இதை மட்டும்தான் கொடுப்பேன், வேறு எதுவுமே கொடுக்க மாட்டேன். இது ஒரு 1000 எம்ப்ளாயி டேட்டா வரும். ஓகே? தென் நம்பலைன்னா பார்த்துக்கோங்க இப்போ எத்தனை டேட்டா வருதுன்னு. ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட எத்தனை டேட்டா இருக்குது, 1 2 3. இந்த இடத்துல 3 டேட்டா இருக்குது, அதனால 3 டேட்டா வருது. இதை நம்ம மேனிப்புலேட் பண்ண முடியும், சிம்பிளாக மேனிப்புலேட் பண்ண முடியும். இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு சாம்பிளில் 3ன்னு இருக்குது, இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு நான் 100ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு அப்படியே இப்படி வரேன், ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 100 டேட்டா இருக்கும் இந்த இடத்துக்கிட்ட. சிம்பிள். ஓகேவா? ஸோ மேனுவலாக இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துக்கிட்ட வர சொல்ல எனக்கு 3 டேட்டா தான் இருக்குது பை த ஸ்டார்டிங்கில். ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் அடிச்சுனா எனக்கு இந்த இடத்துல 100 டேட்டா எனக்கு கிடச்சிருக்கும் டேபிளில். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் ஒருத்தவங்களும் ஒரு டேட்டாவை கொடுத்துட்டு இது எனக்கு டேபிளில் காமி, இது எனக்கு வந்து கார்ட்ஸில் காமி, அமேசான் மாதிரி கார்ட்ஸில் போட்டு எனக்கு 100 மொபைல் நான் கொடுத்துருவேன், டேட்டாவை இமேஜ் கொடுத்துருவேன், மொபைலோட இமேஜ், மொபைலோட நேம் கொடுத்துருவேன், மொபைல் மாடல் கொடுத்துருவேன், மொபைல் ப்ரைஸ் கொடுத்துருவேன். அதை எனக்கு கார்ட்ஸில் போட்டு 100 மொபைல் கார்ட்ஸை எனக்கு காமின்னுவேன் யூஐயில். இதுக்கு நீங்கள் எடுத்துக்கக்கூடிய டைம் ஜஸ்ட் 15 மினிட்ஸாக இருக்கணும். எனக்கு ஜஸ்ட் 15 மினிட்ஸாக இருக்கணும். அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இது வரைக்கும் நான் சொன்ன பேசிக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா உங்களெலாம் அசைக்கவே முடியாது. ஓகேவா? இன்டர்வியூ ப்ராசஸ் போக சொல்ல 10 பேர் போகிறாங்கன்னா 1 and only கேண்டிடேட் நீங்கள் இருப்பீங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு நான் கேரண்டி. ஆனால் நீங்கள் நான் சொல்கிற பேசிக்ஸை மட்டும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணுங்கள். ரிட்டனில் எழுதி பாருங்கள். ஓகேவா? டிஜிட்டல் நோட்ஸ் எடுங்க. ஓகேவா? சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சிம்பிள். இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் சிம்பிள். ஓகே? கஷ்டமே இல்லாமல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஜாவா ஸ்கிரிப்ட். உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் நடத்த சொல்ல பாதி பேர் நடுவுலேயே போயிடுவாங்க, அவ்வளோ டஃப்பாக ஃபீல் பண்ணுவாங்க, அசிங்க் அவைட்லாம் ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேவா? ஜஸ்ட் இவ்வளோ டைம் இருந்திருக்கு நமக்கு, இவ்வளோ தூரம் நம்ம வந்தது, இட்ஸ் லிட்டரலி நீங்கள் தாண்டிட்டீங்க, ஃப்ரண்ட் எண்டை முடிக்க போகிறீங்க. ஓகேவா? அதனால் எதையுமே மனசில் வச்சுக்காதீங்க, கவலையெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுட்டு உங்களுக்கு என்ன புரியுது என்ன புரியல, உங்களால் என்ன ப்ராக்டிஸ் பண்ண முடியுது என்ன ப்ராக்டிஸ் பண்ண முடியலன்றத உங்களோட மென்டார் கிட்ட, ஓகேவா, ஸோ என்கிட்டயாவது ஷாதிக்கிட்டையாவது, ஓகேவா, தெளிவாக சொல்லுங்கள். ப்ரோ இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் பண்ண முடியல, இதெல்லாம் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக
ஆஸ் த பெஸ்ட் எங்களால் என்ன முடியுன்றதை நான் உங்களுக்கு கொடுப்போம். ஓகேவா? ஸோ இதோட இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். அடுத்த கிளாஸில் திரும்பி உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.